அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வார்த்தை வியாபாரி சேனலில் அழகான கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு பலசாலி இருந்தான். அவனுக்கு எப்போதுமே ஒரு தற்பெருமை உண்டு. என்ன அப்படின்னா, தன்னுடைய உடல் பலம் யாருக்குமே இல்லை. நம்ம உடம்பை கட்டுமஸ்தாமாக வச்சுருக்குறோம். நம்ம யாரையும் நம்ம உடல் பலத்தை கொண்டு வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு தற்பெருமை எப்போதுமே இருக்கும். யாரை பார்த்தாலும் என்னோட சண்டைக்கு வரியா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை அவர் கேட்பான். அதே போல் எந்த வேலைக்கும் போகிறது கிடையாது, எந்த ஒரு உருப்படியான விஷயங்களும் செய்கிறதில்ல. இப்படி தான் அந்த பலசாலி இருந்துக்கிட்டு இருந்தான். என்ன காரணம் அப்படின்னா, அவனுடைய தந்தை அவன் வாழ்நாளில் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த தன்னுடைய மகனுக்காக, அந்த பலசாலிக்காக நிறைய சொத்துக்களையும் செல்வத்தையும் சேர்த்து வச்சுருந்தார். ஸோ அதனால் அந்த சொத்தையும் செல்வத்தையும் செலவு பண்ணி அவனுடைய வாழ்க்கையை நடத்தி வந்துட்டு இருந்தான். அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் என்ன பண்ணுறான், அந்த பலசாலி பக்கத்து ஊரில் ஒரு தெருக்கூத்து நடக்குது, அதை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காற்று வழி பாதையில் போகிறான். காட்டு வழி மூலமாக இருக்கக்கூடிய அந்த பாதையின் மூலமாக போயிட்டு பக்கத்து ஊரில் நடக்கக்கூடிய தெருக்கூத்து அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு திரும்ப தன்னுடைய சொந்த ஊருக்கு நடந்து வந்துட்டுருக்கா. அப்படி அந்த பலசாலி நடந்து வந்துட்டுருக்கப்ப காட்டில் எதேச்சியாக பார்க்குறான். அங்கே ஒரு புலி இறந்து கிடக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய புலி. அந்த புலி இறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, அது இறந்து கிடக்குது. உடனே என்ன பண்ணுறான், சுற்றி முற்றியும் பார்க்குறான். வேறு ஏதாவது உயிரினம் இதை கொன்று இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். யானை எதுவும் மிதித்து இதை கொன்று இருக்குமா அப்படிங்கிற மாதிரியும் அவன் யோசிக்கிறான். உடனே அவனுக்கு ஒரு எண்ணம் மனசில் தோணுது. என்ன அப்படின்னா, தன்னுடைய புஷ்டியை நல்ல முறுக்கேற்றி அந்த செத்து போன புலிகிட்ட ஓங்கி ஒரு குத்து விட்றான். ஓங்கி ஒரு குத்து விட்ட உடனே அதே ஆக்ஷனில் அதே புஷ்டியை மடக்கிட்டு அப்படியே ஊருக்குள்ளார போகிறான். ஊருக்குள்ளார போய், உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா, இன்றைக்கி நான் பக்கத்து ஊரில் தெருக்கூத்து பார்த்துட்டு திரும்பி வர்றப்ப ஒரு புலி, என்ன இவன் புலியை பற்றி பேசுகிறான் அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் கூட்டமாக கூடிட்டாங்க. உடனே அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் நடந்து வந்துட்டு இருந்தேன், அப்போ ஒரு பெரிய புலி என்னை நோக்கி வந்துச்சு. என்னோடய முழு பலத்தை யூஸ் பண்ணி விட்டேன் ஒரு குத்து. அந்த ஒரு குத்தில் அப்படியே மயங்கி சுருண்டு விழுந்துருச்சு, செத்தே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கதைகளை அள்ளி விடுறான். உடனே, இது நான் சொல்கிறது உங்களுக்கு சந்தேகமாக தான் இருக்கும், நீங்கள் வேணால் நேரடியாக போய் அந்த காட்டுக்குள்ளார அந்த புலி இறந்து கிடக்கும், அதை வேணால் பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஊர் மக்களுக்கும் ஒரு சந்தேகம் வரும் இல்லையா. உடனே அங்கே போகிறாங்க. காட்டுக்குள்ளார போயிட்டு பார்க்குறாங்க. அந்த புலி உண்மையிலே இறந்து கிடக்கு. இவன் விட்ட குத்துக்கான அடையாளமும் அதில் இருக்குது. உடனே ஊர் மக்கள்லாம் நம்ப ஆரம்பிச்சிடறாங்க, உண்மையிலே இவன் பெரிய பலசாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வச்சுட்டே கொஞ்சம் காலம் அவன் ஓட்டுறான். யாரை பார்த்தாலும் நான் புலியை கொன்ன பெரிய வீரன் தெரியுமா அப்படின்னு சொல்லி தற்பெருமை மூலமாக அவன் சில காலம் ஓடிட்டுருக்கான். ஆனால் கடவுள் எப்போதுமே சோதனைகளை கொடுக்கத்தானே செய்வார். பொய்யை என்றைக்குமே ரொம்ப காலம் பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் அப்படி ஒரு சூழல் திரும்ப வருது. என்ன அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆடு மாடுகளை காட்டில் கொண்டு விடுறாங்க. அப்படி காட்டில் கொண்டு விடுறப்ப உண்மையிலே புலி அந்த ஆடுகளையும் மாடுகளையும் வேட்டையாடி ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ இது வந்து அந்த ஊர் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பீதியை ஏற்படுத்துது. உடனே ஊரில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பஞ்சாயத்து கூட்டுறாங்க. பஞ்சாயத்து கூட்டின உடனே அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு, நம்ம ஊரில் தான் புலியை கொன்ன மாவீரன் இருக்கானே, வீரன் இருக்கானே, அந்த பலசாலி இருக்கானே, அவனை கூப்பிட்டு அந்த புலியை நம்ம கொன்னுடுவோம், அந்த புலியை வந்து நம்ம ஏதாவது அந்த புலியை பிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் பெரியவர் சொல்கிறார். கூப்பிடுங்கப்பா நம்ம பலசாலியை, வீரனை அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் மூலமாக கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. உடனே அந்த பலசாலி அந்த பஞ்சாயத்துக்கு வரான். உடனே அந்த பெரியவர் சொல்கிறாரு, அப்பா போன முறை நீ வந்து ஒரு புலியை கொண்டு நீ வந்து ஒரு பெரிய பலசாலின்னு நிரூபிச்சிட்ட. இந்த வாட்டி உனக்கு வந்து உண்மையிலே மிகப்பெரிய வாய்ப்பு வந்துருக்குது. இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை எல்லாம் வந்து அந்த ஒரு புலி காட்டுக்குள்ளார இருக்குதான், அந்த புலி வந்து வேட்டையாடுது. நீங்கள் வந்து இந்த முறை வந்து நம்ம மக்களை வந்து காப்பாற்றணும். அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் காட்டுக்குள்ளார போய் அந்த புலியை பிடிக்கணும். இல்லைன்னா போன முறை நீங்கள் அந்த உங்களுடைய முழு பலத்தையும் காமிச்சு அந்த ஒரு குத்து விட்டீங்க இல்லையா, அது போல குத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்கிறாரு. உடனே இவனுக்கு பயம் வர ஆரம்பிச்சிடுது. என்னது, புலியா, நானா, காட்டுக்குள்ளாரையா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மனசுக்குள்ளார இவ்வளவு கேள்விகள் வருது. இப்போ உண்மையை ஒத்துக்கலை அப்படின்னா நம்மளை உண்மையிலே கொண்ட காட்டுக்குள்ளார விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் புலி வந்து நம்மளை அடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடுது. உடனே பொதுமக்கள் அந்த ஊர் மக்கள் முன்னிலையில் அவன் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலை. அவனுடைய கால்கள் மூலமாக நடுக்கம் வருது, வேர்க்க ஆரம்பிச்சிடுது. உடனே அவன் எல்லார் கால்லையும் அப்படியே துப்பக்கடின்னு விழுந்துடுறான். விழுந்துட்டு, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க ஐயா, நான் வந்து உங்கள்கிட்ட வந்து பொய்யை சொல்லிட்டேன், உண்மையிலே நடந்தது வந்து இதுதான். நான் ஒரு தெருக்கூத்து பார்க்க போனேன், திரும்ப வர்றப்போ ஒரு புலி இறந்து கிடந்துச்சு, நம்ம ஏன் இதை வந்து சரியாக பயன்படுத்திக்கூடாதுங்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட பொய்யை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் உண்மையெல்லாம் சொல்லிடுறான். சொன்ன உடனே ஊர் மக்கள் எல்லாம் காரி மொழிகிறாங்க. ப்ளஸ் வந்து எல்லாரும் அவனுக்கு தர்ம அடியும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, மானம் போய்விட்டது அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவனுக்கு ஒரு சரியான அவமானம் நேர்ந்து விடுது. இந்த கதையின் மூலமாக நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம் வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம வளரணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஒரு இடத்துல நம்ம தவறான தகவல்கள் மூலமாக வந்து நம்ம எதையும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னா அதற்கான வாய்ப்பே கிடையாது. என்றுமே உண்மை மட்டும்தான் ஜெயிக்கும். பொய் என்றைக்குமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. பொய் வந்து கொஞ்ச காலம் வந்து நீங்கள் அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்திக்கலாமே தவிர, உண்மையாக உள்ள நபர்கள் மட்டும்தான் எப்போதுமே வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க. அதனால் என்றைக்குமே தற்பெருமையும் பெருமையும் பேசி உங்களுடைய வாழ்க்கையை வந்து எப்போதுமே வீணடிக்காமல், நடக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அதற்கு நம்ம எப்படி ஆயத்தமாக வேண்டும், அதற்கான சாத்தியம் என்ன, ஸோ அதை நம்ம எப்படி செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலோடு தான் நம்ம அணுகுமுறை இருக்கணும். தற்பெருமை எப்போதுமே அழிவை தான் கொண்டு வருமே தவிர புகழை வந்து கொண்டு வராது. அதனால் இந்த கதையின் மூலமாக நீங்கள் எல்லாரும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன், நலமுடன். நன்றி, வணக்கம்.